விதை நெல்லுக்கு மானியம் வழங்குவதில் மத்திய அரசு புகுத்தியுள்ள புதிய கொள்கைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக காவிரி டெல்டா விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அதனை ரத்து செய்ய மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகரித்து மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் காவிரி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விதை நெல்லுக்கு கிலோ ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்த மானிய தொகையான 5 ரூபாயை 10 ரூபாயாக உயர்த்தி வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டதும் விவசாயிகளின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியிருக்கிறது. சம்பா சாகுபடியை மேற்கொள்ள முழு வீச்சில் இறங்கியிருக்கும் விவசாயிகள் விதை நெல் வாங்க கடைகளுக்கு சென்றபோது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான விதைகளுக்கு மட்டும்தான் மானியம் வழங்கப்படும் என்கிற மத்திய அரசின் கொள்கை அறிவிப்பு அப்போதுதான் விவசாயிகளுக்கு தெரிய வந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட புதிய விதைகளுக்கு மட்டுமே 10 ரூபாய் ஒரு கிலோவுக்கு மானியமாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு விவசாயிகளுக்கு விரோதமானது. விவசாயிகள் பயன்படுத்துகிற எந்த விதைக்குமே மானியம் தர முடியாது என்று ஒரு மறைமுக உத்தரவை 10 ரூபாய் உயர்த்தி போட்டிருப்பது விவசாயிகளுடைய வயிற்றில் அடிப்பதாக இருக்கிறது. மத்திய அரசின் உத்தரவால் அச்சமடைந்திருக்கும் விவசாயிகள் காவிரி டெல்டா பகுதியில் புதிய ரக நெல்லால் விளைச்சல் சாத்தியமில்லை என்று கவலை தெரிவிக்கிறார்கள். CR 1009 எங்களுக்கு அதிகபட்சமாக 90%, 80%, 90% 1009 தான் நடுறாங்க. அந்த 1009 இப்போ பாப்பாட்டெலாம் இதெல்லாம் உருவாக்கப்பட்ட நாட்கள் வருடங்கள்னு சொன்னால் 20 ஆண்டுலேருந்து 30 ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அப்போ மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு உள்ளதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏற்புடைய கருத்து கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு உள்ளார கொடுக்கப்பட்ட நெல்லுனா கோ 50, கோ 51 இது ரெண்டும் தான் 10 ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கப்பட்ட நெல். அது நம்ம மாவட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்துக்கு சரி வராத நெல். இந்த பிரச்சனையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மானியம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட வேளாண் அலுவலரிடம் கேட்டதற்கு மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ராஜசேகர்.